லாஸ்பேட்டையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்வையிட்ட கலெக்டர் ஆய்வு. கள்ளச்சந்தையில் விற்க பதுக்கல் செய்யப்பட்ட 47 வீட்டு சிலிண்டர்கள் பறிமுதல். உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி. விழுப்புரம் நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் 3 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் 2006 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று நடைபெற்றது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் கலைக்கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்ட நிலையில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் அந்த 3 மையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வரும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அந்த 3 மையங்களிலும் நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் செல்வதற்கு தனி வழியும், அரசியல் ஏஜென்ட்டுகள் செல்வதற்கு தனி வழியும், பேரிகார்டு அமைப்பது குறித்தும் வெயில் அதிகமாக உள்ளதால் தற்காலிக பந்தல்கள் மற்றும் 3 மையங்களிலும் குடிநீர் வசதி, பான்லி அரசு நிறுவனம் மூலம் பூத் அமைத்து மோர் அருந்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைப்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனிருந்தனர். கள்ளச்சந்தையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிகத்துக்கு பயன்படுத்தியது, ஹோட்டல்களில் பதுக்கி வைத்தது என 30 வழக்குகளை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறு வியாபாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, விலை உயர்வால் டீ, காபி, உணவுகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கள்ளச்சந்தையில் வணிக சிலிண்டர்கள் பதுக்கி வைத்து விற்கப்படுவதாகவும், வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தி வருவதாகவும் புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து புதுவை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிகத்துக்கு பயன்படுத்தியது, ஹோட்டல்களில் பதுக்கி வைத்தது என 30 வழக்குகளை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ளனர். கள்ளச்சந்தையில் விற்க பதுக்கி வைத்திருந்த 47 வீட்டு உபயோக சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கையில் பதாகைகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த கிராமமும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுவை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700 மீனவ குடும்பங்கள் வசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு தாங்கள் வசிக்கும் பகுதி அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடி படகுகளை நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே அருகே வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாகவும், அவர்களுக்கு மாற்று இடம் இருந்தும் தொடர்ந்து இந்த பகுதியை அவர்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வருவதால் பூமிக்கு அடியிலிருந்து குடிதண்ணீர் எடுக்கும் போது சடலமான குடிதண்ணீரில் கழிவாக கலப்பதும், கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் போது சடலம் அடித்து கடலுக்குள் செல்வதால் இதை மீன்கள் உட்கொள்ளுகின்றன. அந்த மீன்களை மீண்டும் மனிதர்கள் சாப்பிடும் போது பலவிதமான நோய்கள் உருவாவதாகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் இது குறித்து புகார் மனு அளித்தும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் 30க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவ மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதிகள் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது.
புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 20 முதல் வழங்கப்பட்டு ஏப்ரல் 30க்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை குறித்த முக்கிய அறிவிப்பினை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை துணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கும் விரும்பும் அந்த அரசு மேல்நிலை பள்ளிகளிலேயே இந்த விண்ணப்ப படிவங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 30/4/2026 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அந்தந்த பள்ளிகளிலேயே உரிய காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான நடைமுறைகள் மற்றும் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்படும் என்று செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்களின் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் துணை இயக்குநர் சிவகாமி தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். பார்லிமெண்டில் அரசியல் சாசன திருத்த மசோதா குறித்து அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை முதல்வர் ரங்கசாமி வாட்ச் கடையில் இருந்தவாறு கண்காணித்தார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. இதில் அரசியல் சாசன திருத்த மசோதா 2026, தொகுதி மறுவரையறை மசோதா 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவற்றின் மீது விவாதம் நடத்தப்பட்டு வந்தது. நேற்றைய விவாதத்தில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் இதற்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள வழிமுறைகளின் படியே தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள அரசு விரும்புகிறது என்று தெரிவித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமெண்ட் பேச்சினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல் பார்லிமெண்டில் எதிர்கட்சிகள் எம்பிக்களின் காரசாரமான விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. புதுவை பல்கலைக்கழகத்தில் மனநல மேம்பாட்டிற்கான பயன்பாட்டு உளவியலின் புதிய போக்குகள் குறித்த 2 நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் அமைப்பு செயலாளர் மற்றும் துறை தலைவர் சிப்னாப் டெப் வரவேற்புரையில் நவீன மனநல சவால்களை எதிர்கொள்ள பயன்பாட்டு உளவியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மனிதவியல் புல முதன்மையர் பேராசிரியர் வசந்தி, கல்வியியல் இயக்குனர் பேராசிரியர் தரணிகரசு மற்றும் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு உறவுகள் இயக்குனர் பேராசிரியர் நடராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உற்சாகமூட்டும் உரைகளை வழங்கினர். உதவி பேராசிரியர் ரிஜோய்சன் தங்கள் நன்றியுரையை வழங்கினார். பிரபல அறிஞர்களின் முக்கிய உரைகளை அடுத்து பேராசிரியர் பிரயன் ஜெராட் மனநல மேம்பாட்டில் 5 முக்கிய புதுமைகள் எனும் தலைப்பில் ஆய்வுரை வழங்கினார். பேராசிரியர் எஸ்பென் ஸ்டெரல் உண்ணும் நடத்தைகளில் மெட்டா காக்னிஷனின் பங்கை எடுத்துரைத்தார். பேராசிரியர் ஜெய்ஸ் பிள்ளை பண்பாட்டு உளவியலின் உலகளாவிய ஒருங்கிணைந்த பார்வையையும் மனநல மேம்பாட்டிற்கான அதன் தொடர்பையும் தம் உரையில் வலியுறுத்தினார். மதிய அமர்வில் பேராசிரியர் துஷரிகா முகர்ஜி, பேராசிரியர் ராதே ஷாம் மற்றும் டாக்டர் பிஷாகா மம்சுதார் ஆகியோர் பயன்பாட்டு உளவியலின் பல்வேறு குறைகளை ஆராயும் வகையில் உரையாற்றினர். மாலை அமர்வில் மனநல இடர்பாடுகள், மனவளம், சமூக கலாச்சார தாக்கங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் போன்றவற்றை வெளிப்படுத்தும் வகையில் பன்முகத்தன்மையுடன் பல்வேறு நிலைகளில் ஆய்வு கட்டுரைகளை வாசிக்க பெற்றனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஒவ்வொரு சிக்னலிலும் வாகன ஓட்டிகளை வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க புதுவை பொதுப்பணித்துறை மூலம் பல இடங்களில் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை கடும் வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து வருகிறது. இந்த செயல் திட்டத்தால் வாகன ஓட்டிகள் புதுவை அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். இந்த செயல் வாகன ஓட்டிகளிடமிருந்து நல்ல வரவேற்பு பெற்றது. சித்திரை மாதம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாளே உள்ள நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக உள்ளது. இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஒவ்வொரு சிக்னலிலும் ராட்சத பசுமை பந்தல் அமைத்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது.
புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட வாகனங்களுக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரில் சாலை விபத்துக்களை குறைக்கவும் போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்யவும் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் மரியாங்குப்பம் அருகே நேற்று மாலை கிழக்கு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து எஸ்பி ரக்ஷனா சிங் தலைமையில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிக சப்தம் எழுப்பக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்களை பயன்படுத்திய 13 வாகனங்கள் கண்டறியப்பட்டன. அந்த வாகனங்களுக்கு தலா 5,000 ரூபாய் விகிதம் மொத்தம் 65,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த வழியாக வந்த காரில் கருப்பு நிற அளவுக்கு மீறிய கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததை எஸ்பி ரக்ஷனா சிங் தானே முன்வந்து அகற்றினார். அதேபோல் ஹெல்மெட் அணியாமல் சென்றது, அதிவேகமாக பைக் இயக்கியது, மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியது மற்றும் ஒரே பைக்கில் 3 பேர் பயணித்தது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 15 இருசக்கர வாகனங்களுக்கு தலா 1,000 ரூபாய் விகிதம் மொத்தம் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் மொத்தம் 80,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கிய எஸ்பி ரக்ஷனா சிங் கூறுகையில், வரும் காலங்களில் விபத்தில்லா புதுச்சேரியை உருவாக்க விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். இது போன்ற வாகன சோதனை தொடர்ந்து நடக்கும். எனவே பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் முகவர் நியமன படிவத்தை 1ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற திங்கட்கிழமை அன்று புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், மாஹேவில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலைக் கல்லூரியிலும் நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள் நேர்மையான முறையில் எண்ணிக்கை நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் உள்ள ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு முகவரை நியமிக்கலாம். வேட்பாளர் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் எண்ணிக்கையை பார்வையிட மேலும் ஒரு எண்ணும் முகவரை நியமிக்கலாம். வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் எண்ணும் முகவரை நியமிக்கும் விண்ணப்ப படிவத்தை விரும்பும் எண்ணும் முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் மற்றும் எண்ணும் முகவர் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளுக்கு 3 நாட்கள் முன்னதாக, அதாவது 1/5/2026 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் தாங்கள் நியமிக்க மேலும் எண்ணும் முகவர்கள் இந்த அடையாள அட்டை மற்றும் நியமன படிவத்தின் மற்றொரு நகலையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று எண்ணிக்கைக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாக நடத்தும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வேட்பாளர் ஒரே விண்ணப்ப படிவத்தில் அனைத்து எண்ணிக்கையும் முகவரையும் நியமிக்கலாம். ஆனால் அனைத்து முகவர்களும் அதில் கையொப்பமிட வேண்டும். அனைத்து முகவர்களும் இதன் நகலை வாக்கு எண்ணிக்கை நாளன்று கொண்டு வர வேண்டும். மேலும் வாக்கு எண்ணிக்கை துவங்குவதற்கு முன்பு வரை வேட்பாளர் அல்லது அவரது தேர்தல் முகவர் ஏற்கனவே நியமித்த எண்ணும் முகவரை திரும்ப பெற படிவம் 19 தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம். அதற்கு மாற்றாக வேறொரு எண்ணும் முகவரையும் நியமிக்கலாம். தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை மற்றும் வேட்பாளர் சமர்ப்பித்த படிவம் 18 வைத்திருப்போர் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திற்குள் எண்ணும் முகவர்கள் தங்களுடன் தலைமை வாக்குச்சாவடி அதிகாரியால் வாக்குப்பதிவு நாளன்று வழங்கப்பட்ட படிவம் 17C நகல், பேனா, பென்சில் மற்றும் வெள்ளை காகிதம், நோட்பேட் மட்டுமே கொண்டு வர அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் எண்ணும் முகவர்கள் செல்போன் அல்லது வேறு எந்த மின்னணு சாதனங்களையும் கொண்டு வர அனுமதி இல்லை. ஆகவே வேட்பாளர்கள் கூறிய நடைமுறைகளை பின்பற்றி புதுவையில் வாக்கு எண்ணிக்கையை அமைதியான முறையில் நடத்திட ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி 45 அடி சாலையில் திடீரென சாலை உள்வாங்கியதால் அச்சமடைந்த பொதுமக்கள் உடனடி நடவடிக்கை வேண்டி வலியுறுத்தினர். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் சூப்பர் மார்க்கெட் எதிரில் சுமார் 5 அடி அகலத்தில் சாலை திடீரென உள்வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் ஏற்பட்ட இந்த பள்ளம் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. சாலை உள்வாங்கியுள்ள நிலையில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வரவிருக்கும் தமிழக தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என புதுச்சேரியில் தாவேகா வேட்பாளர் இல்லத்தில் விசில் கோலமிட்டு ஆதரவு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியின் போது பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் கட்சியின் சின்னமான விசில் சின்னத்தை கோலமாக இட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த அழைப்பை தொடர்ந்து பல இடங்களில் கட்சியினரின் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அவரது இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை பிரம்மாண்டமான கோலமாக வரைந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வின் மூலம் வரவிருக்கும் தமிழக தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதுபோன்று கோல பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடம் கட்சியின் சின்னத்தை எளிதில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டெம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டெம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. பாரத் ஸ்டேட் பேங்க் நிதி உதவியுடன் ஸ்டெம் நிறுவனத்தின் மூலம் புதிய ஆய்வுக்கூடம் புதுவை பாரத் ஸ்டேட் பேங்க் வங்கியின் தலைமை மேலாளர் மற்றும் முதலியார்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் மேலாளர் ஆய்வுக்கூடத்தை பள்ளிக்கு அர்ப்பணித்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினர். இவ்விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையேற்று மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக உரையாற்றினர். இவ்விழாவில் பள்ளியின் நெருப்பால் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சூரியோதய் ஸ்மால் பைனான்ஸ் வங்கியின் காமராஜர் நகர் கிளை 9ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. சூரியோதய் ஸ்மால் பைனான்ஸ் வங்கியின் காமராஜர் நகர் கிளை 9ஆம் ஆண்டு கால சமூக சேவையை சிறப்பிக்கும் வகையில் பிரம்மாண்டமான கோலாகலத்துடன் கொண்டாட்டத்துடன் தனது ஆண்டு விழாவை கொண்டாடியது. காமராஜர் நகர் சூரியோதய் ஸ்மால் பைனான்ஸ் வங்கியின் காமராஜர் நகர் கிளை இன்று முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு 9 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியதை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. இதில் வங்கியின் மூத்த அதிகாரிகள், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், நீண்டகால வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு ராபின்சன் எட்வர்ட் மண்டல தலைவர் தெற்கு பிராந்தியம் மற்றும் ஜெரார்ட் கிஷோர் கிளஸ்டர் கிளை மேலாளர் ஆகியோர் தலைமை தாங்கினர். இவர்களுடன் கிளையின் அர்ப்பணிப்புள்ள பணியாளர்களும் இணைந்து விழாவை ஒருங்கிணைத்தனர். தனியார் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து இப்பகுதியின் செழிப்பு ஒளி மற்றும் வங்கியின் தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கும் வகையில் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக கிளையின் மிகவும் விசுவாசமான வாடிக்கையாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக வங்கியுடன் இணைந்திருக்கும் தேவநாதன், குப்புசாமி, சிவகுமார், ராதாகிருஷ்ணன், சாம்பசிவம், மதுரை கோவிந்தசாமன், ஜெயக்குமார், உஷா மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். காமராஜர் நகர் மக்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக தங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு தாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 10ஆம் ஆண்டில் கால் பதிக்கும் சூரியோதய் ஸ்மால் பைனான்ஸ் வங்கி அனைவரையும் உள்ளடக்கிய வங்கி சேவை மற்றும் தனிப்பட்ட வாடிக்கையாளர் கவனிப்பு மூலம் உள்ளூர் சமூகத்தை மேம்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,280 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 277 ரூபாய். லாஸ்பேட்டையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்வையிட்ட கலெக்டர் ஆய்வு. கள்ளச்சந்தையில் விற்க பதுக்கல் செய்யப்பட்ட 47 வீட்டு சிலிண்டர்கள் பறிமுதல். உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி. விழுப்புரம் நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம். புதுவையில் வாக்கு எண்ணிக்கையை அமைதியான முறையில் நடத்திட ஒத்துழைப்பு வேண்டி தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வேண்டுகோள். புதுவை 45 அடி சாலை திடீரென உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சம்.